وقد قال الله تعالى في شأن حبيبي إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை கருணை, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்து, அதிலும் குறிப்பாக தமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருள் நிறைந்த இந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏறக்குறைய 12 மாதங்கள் அல்லாஹ்வாலும் ரசூலாலும் நிர்ணயிக்கப்பட்ட இந்த 12 மாத காலங்களில் சிறந்த மாதங்கள் என்று 4 இருக்குது. அதுல ரொம்ப சிறப்பு மிக்க மாதம், ரொம்ப உயர்வான மாதம். இந்த மாதத்தை எவ்வளவு நாம மிகைப்படுத்தி சொன்னாலும் இதற்கு ஈடே ஆகாது. அது மாதிரியான ஒரு உயர்ந்த மாதத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மையெல்லாம் சலாமத்தாக, ஆஃபியத்தாக, ஆரோக்கியமாக, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம நம்மையும் அடைய செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு புகழ் நாம் சேர்க்க முடியும்? காரணம், எத்தனோ மாதங்கள் வந்தாலும் இந்த மாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான மாதம், இந்த மாதம் ரமலான் என்று சொன்னாலே பொதுவாக கரிக்குதல். எதை கரிக்கும்? அது நம்மளுடைய பாவங்களை. 11 மாத காலங்கள் நாம் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்தது, தெரியாம செய்தது, இப்படி எண்ணற்ற பாவங்கள் நம்மள இருக்குது. யாருமே இல்லைன்னு சொல்லவோ முடியாது. நம்மள அவ்வளவு பாவங்கள் நிறைந்தவர்கள் தான் இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதன். என்கிட்ட பாவமே இல்லப்பா அப்படின்னு நபிமார்கள் சொல்லலாம். நபிமார்களுடைய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன் சென்ற பின் சென்ற அனைத்து விதமான பாவங்களே அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபித்துவம், அதனுடைய அந்த பரக்காத்துகள், பொறுப்புகள், அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முன்னால் பின்னால் செய்த பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தவான்களா தான் அந்த துனியால வச்சிருப்பான்.
அதை தொடர்ந்து வந்த ஷஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், சான்றோர்கள், இமாம்கள், உலமாய பில்லாக்கள், இப்படி பல நபர்கள் இருந்தாலும் அந்தவர்கள் அவர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னிக்க தயாரா இருக்கிறான். நாம கேட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறது ஒரு புறம் இருக்குது, நாம கேட்காமலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாவத்தை மன்னிக்க கூடியது அடுத்த புறம். நம்பர் 1 என்னங்க, நாம கேட்கிறது. அல்லாஹ்ட்ட அழுது புலம்பி கெஞ்சி நெத்திய சஜிதால வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கக்குள்ள அல்லாஹ் நிச்சயம் அந்த பாவத்தை மன்னிச்சிடுவான். ஏன்னா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதே இல்லை. கஃபூர் என்ற சிஃபத், அந்த 99 திருநாமத்துல கஃபூர் அப்படிங்கிற ஒரு சிஃபத் அல்லாஹ்க்கு மட்டுமே சொந்தமான சிஃபத். அந்த சிஃபத்துடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்க கூடியவன். அப்படி அந்த பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த தன்மை அல்லாஹ்ட்ட மட்டுமே இருக்கிறதின் காரணமாக எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த அடியான் தன்னுடைய மனம் வருந்தி, அடாடா நான் பாவம் செஞ்சிட்டேமே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டேமே, அல்லாஹ்வோட ரசூலுக்கு மாறு செஞ்சிட்டேமே அப்படின்னு மனம் உருகி கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைத்தால் நிச்சயமா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். அதே சமயம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சிலர்களை, சில பாவங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கேட்காமலே மன்னிக்கிறான். மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்லி ஜவாபே கொடுத்துறான் பாவம் நம்மளுக்கெல்லாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபுடைய மாசம் வந்ததோடைய சொல்லிட்டாங்க, ரஜபுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொன்னாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். எத்தனை பேர் நாம கேட்டோம், அல்லாஹ்க்கு தான் தெரியாது. யா அல்லாஹ் இந்த ரஜபை எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இந்த ஷஅபான்ல எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. இன்னும் வந்துட்டு இருக்குது இந்த ரமலான், அந்த ரமலானை பாக்கியமான அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. இப்படி ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க துவா. அல்லாஹ் நம்மளுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததுல பெரிய பலன் என்ன? இந்த ரமலான்ல ரெண்டாவது புறையில உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நாம அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்றாங்க, இந்த உம்மத்தை அல்லாஹ் தண்டிக்க நாடினான், இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா தண்டிக்க நாடினால் இந்த ரமலானை கொடுத்திருக்க மாட்டான்ட்டாங்க. அப்ப இந்த ரமலான் அல்லாஹ் கொடுத்தது எதுக்குங்க? நம்மளை மன்னிப்பதற்காக. அவருடைய பிரதான குணத்துல ஒரு குணம் என்னங்க? மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அந்த குணம். சில அடியார்கள் வைராக்கியமா இருப்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறதே இல்லை அல்லாஹ்ட்ட. எப்பேற்பட்ட பாவங்கள் தன்னை நிகழ்ந்தாலும், தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கறதே இல்லை, வைராக்கியம். இது மாதிரியான சில நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுக்கக்கூடிய சலுகை என்ன தெரியுமா? இது மாதிரியான ரமலான்ல அல்லாஹ் நுழைய செய்யறான்ல, இந்த ரமலான் உள்ள நுழைஞ்ச பிறகு இந்த ரமலான் என்று சொன்னாலே இந்த பாவங்கள் கரிச்சு ஒழிச்சு ஒண்ணுமில்லாம கல்மான மாதத்துல அல்லாஹ் நம்மள நுழைய வச்சிடறானே. இந்த மாசத்து உள்ள நுழைஞ்ச பிறகு யாருக்கு எந்த பாவமும் கிடையாது. பாவம் ரமலான்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? நன்மையை ஆதரவு வச்சு இந்த ரமலானை சந்தோஷமாக யார் எதிர்பார்ப்பார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்மள ஆசைப்படத்தான செஞ்சோம். யாராச்சும் நம்ம ரமலான் வருது அப்படிங்கிற ஆசைப்படாம இருந்திருப்போமா? நாம யாராச்சும் நிச்சயமா ஆசைப்பட்டிருப்போம், ஆனந்தப்பட்டோம். ரமலான் வந்துருச்சுங்கிற ஒரு ஆனந்தம், ஆசை, பேர் ஆவல்.
காரணம் என்னங்க? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்க. அதுதாங்க பிரதான தேவை. தேவைகள்ல பிரதான தேவை என்ன? பாவங்கள் மன்னிக்கிறது. நமக்கு வரக்கூடிய அந்த பரக்காத்துகள் நியாமத்துகள் தடையா நிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். பிரேக் போட்ட மாதிரி நிற்கும். அல்லாட்டு வரக்கூடிய அந்த பரக்காத்துகள் இருக்கு பாத்தீங்களா? மனுஷன் வறுமையில வாடிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு காசு பணங்கள் கையில வந்தா நம்ம கையில அது நிக்கவே நிக்காது. காலம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் வாடகை வீட்லயே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சில பேர். சொந்த கூட கனவுல கூட பார்க்க முடியாத காலங்கள். வீட்டுல கரையேறாத குமரி இருக்கும். எப்படி கரை சேர்க்கிறது தெரியவே இல்லை. புலம்பி 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 அழுது அந்த குமரை கரை சேர்க்க முடியாமலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க சில பேர். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதற்கெல்லாம் தடையா இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்? நாம செய்யக்கூடிய பாவங்கள் தாங்க. நாம செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தடைப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நிஅமத் பரக்கத். உதாரணத்துக்கு ஒன்னே சொல்ற கேளுங்களேன். சுபுடைய நேரம் இருக்கு பாத்தீங்களா? ஃபஜ்ருடைய நேரம். அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் புனிதமான அந்த மலக்குமார்கள்ட்ட கையில பரக்கத்தை கொடுத்து அனுப்புறான். உங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும். முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ் அனுப்பிச்சு விடுறான். அவங்க வர்றாங்க. அந்த பரக்கத்தை என்ற அந்த தட்டுகளை தூக்கி கொண்டு அவர்கள் வந்து வாசல்ல நிக்கக்குள்ள இன்ன வீட்டுக்கு இந்த பரக்கத்து, இன்ன வீட்டுக்கு இந்த பரக்கத்துன்னு சொல்லி வாசல்ல வந்து நிக்கக்குள்ள அவன் வீட்டு கதவை திறக்காமல தூங்குறான். ஏசிய போட்டுட்டு வீட்டு கதவை தூங்குறது இல்லை, ஏசி ஆஃப் பண்றது இல்லை. எந்திரிச்சு ஃபஜர் தொழுவுல கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட அந்த மலக்குமார்கள், யா அல்லாஹ் இன்ன நபருக்கு இன்ன வீட்டுக்கு இந்த பரக்கத்தை என்கிட்ட கொடுத்து வந்தியே, என்ன பரக்கத்? சொந்த வீடு அந்த பரக்கத்தா இருக்கலாம். கரையேறாத குமர் வீட்டுல இருக்குது, அந்த கரையேறதுக்கு நல்ல நிஸ்பத் நல்ல மாப்பிள்ளையா இருந்தா அந்த பரக்கத்துல கொண்டு வந்திருக்கலாம். வாடகை வீட்டுல இருக்கிறான என்னுடைய அடியான், அவனுக்கு ஒரு நல்ல சொந்த வீடை கொடுக்கிறதுக்கு அந்த பரக்கத்து மூலியமா அல்லாஹ் கொடுத்து விட்டுருக்கலாம். வறுமையில சில பேர் இருப்பாங்க, கடன் 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 தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கடனை அடைப்பதுக்கு நான் எளிய வகையை அந்த பரக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நாம சுபு தொழுவாம, நம்மளுடைய மனைவி பிள்ளைகளை சுபுக்கு எழுப்பாம நாம தூங்கிட்டு இருக்கக்குள்ள அந்த மலக்கு அல்லாஹ்ட்ட திருப்பி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த நபருக்கு இந்த வீட்டுக்கு இந்த பரக்கத்தை நீ கொடுத்து விட்டு நான் வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறேன். வீட்டு கதவையை திறக்கலையா அவர் எதிர்த்து சுபுக்கு வரவே இல்லையே, நான் என்ன செய்ய? அவங்க கேட்கிறாங்க, அந்த மலக்கு கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் சொல்றான், அப்படியா? ஏன்னா அல்லாஹ்ட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? கொடுத்த நியமத்துகளை கொடுத்த பரக்காத்துக்களை திருப்பி வாங்குற பழக்கம் அல்லாஹ்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட தான் அந்த குணம் இருக்கும். இன்சானாகிய நம்மள்ட்ட தான் ஒரு குணம் இருக்கும். என்ன குணம் இருக்கும்? உதாரணத்துக்கு நாம ஒரு பாக்கெட்ல ஒரு 20 ரூபாய் காசு எடுக்கிறோம் ஒரு மிஸ்கீனுக்குன்னு சொன்னா, அந்த மிஸ்கீனுக்கு எடுத்து கொடுக்கக்குள்ள திருப்பி அந்த 20 ரூபாயை வச்சுட்டு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 2 ரூபாயோ நாம தேடுவோம். ஏன்? அந்த 20 ரூபாய் அவர் கொடுக்கறதுக்கு மனசு கேட்கல. அதனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? இதை நம்ம மறைச்சிக்குவோம். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. மாலிகுல் முல்க், அவனை போல சர்வாதிகாரி யார் இருக்கிறா? அவனை போல ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்கிறா? இந்த மாலிகுல் மில்க், இந்த மில்கியத்தில் சொல்லக்கூடிய வானம் பூமி அரிசி கொரிசு அதுக்கு உண்டான இடையில உள்ள அனைத்து எனக்கு சொந்தம் சொல்றாங்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவனை போல யார் இருக்கிறா? அந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை திருப்பி வாங்கவும் மாட்டான். அல்லாஹ் கொடுத்த பரக்காத்துக்களை திருப்பி வாங்குற பழக்கம் அல்லாஹ்ட்ட இல்லை. அல்லாஹ் என்ன திரும்ப செஞ்சிருவான்? அப்படியா? என்னோட அடியான் தூங்குறானா? என்னுடைய முகத்துல முடிக்காம தூங்குறானா? அவன் மனைவி பிள்ளைய அவன் எழுப்பலையா? சரி பரவாயில்ல, கொண்டு போன அந்த பரக்கத்தை யாரு வீடு திறந்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு கொடுத்துரு. இப்படி கொடுத்துடுறாங்க. யார் வீடு திறந்துருக்குது, எவர் வீடு திறந்துருக்குது அதெல்லாம் மலக்குமார்களுக்கு தெரியாது. கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம பார்ப்போம், காலம் முழுவதும் நம்ம கஷ்டப்படுறோம். எயிட்டு வீடு அழகா கட்டிட்டு இருக்கிறாங்களே.
இந்த வீடு கட்டிட்டு இருக்கிறாங்களே, அவர் வீட்டு வாசல்ல கார் நிக்குது, இவர் பங்களா வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? நம்மளுக்கு வந்த நாமத்து பரக்கத் நாம தாங்க துரத்தி விடுறாரு. கொடுக்கிறது அல்லாஹ் கொடுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அதை வாங்கக்கூடிய முறை நம்மளுக்கு தெரியல. வாங்கி பார்த்தா பெரிய பலன் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் பார்க்கிறான். சில பேருக்கு சில விஷயங்கள் கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அதனால அல்லாஹ் என்ன சில சிதிமானியான சில மாதங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். ரமலான் போன்ற புனிதமான மாதத்தை கொடுத்து ஏறக்குறைய 14-15 மணி நேரம் தாகித்திருந்து பசித்திருந்து ஹலாலான மனைவி வீட்டுல இருக்க திரும்பியா பார்க்காம அவளை தொடாம நம்ம வாழ்ந்து கரெக்டா நம்ம 15-16 மணி நேரம் கழிச்சு உட்காந்து இஃப்தாருடைய நேரத்தில் அப்ப என்ன தெரியுமா சொல்றான்? அந்த நேரத்தை வீணடிச்சிடாது. இந்த நேரம் உனக்கும் எனக்கும் இடையில திரையே இல்லைங்கிறான். பாத்தீங்களாங்க எப்பேற்பட்ட ஒரு நேரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்க அந்த உம்மத்துக்கு. ரமலான் அல்லாஹ் கொடுத்து சஹருடைய நேரத்தில் பரக்கத்தான சஹருடைய சாப்பாடை கொடுத்து அந்த சஹருடைய நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தெம்பை கொடுத்து வலிமையை கொடுத்து ஆற்றலை கொடுத்து, நம்மளோட தெம்பு நம்மளுக்கு கிடையாதுங்க. இந்த ஆற்றல் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த குவத் என்று சொல்லக்கூடியது நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தமாக இருந்தா ஒரு ஆற்றல் ஆசைக்குள்ள ஒரு பலம் இருக்கக்கூடியது. அந்த பலம் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். 30 வயசுல ஒரு பெரிய பாரங்களை தூக்கி போடக்கூடிய அந்த பலம் நம்மகிட்ட இருந்தா 70 வயசுலயே அந்த பாரங்களை தூக்கி போட முடியுமா? நம்மளால முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், அன்னல் குவத் லில்லாஹி ஜமீஆ. குவத் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அசைவுகள் இருக்குது, அது எல்லாமே எனக்கு சொந்தங்கிறான் அல்லாஹ். முகமது தெரியுமா? அந்த பாக்ஸர், the world famous boxer. அவர் எப்படிப்பட்ட பாக்ஸர் தெரியுமா? இவர் ஒரு பஞ்சு விட்டாருன்னாக்கா ஒரு குதிரையில அந்த குதிரை போய் 10 அடி விழுவும். ஒரு மரத்துல ஒரு பஞ்சு விட்டாருன்னாக்கா அந்த மரத்துல ஹோல் விழுந்துரும். அப்பேற்பட்ட எனர்ஜெட்டிக் பவரான அந்த முகமது அலி. இப்ப பாருங்க முகமது அலியுடைய போட்டோவை பாருங்களேன், அவருடைய அந்த வீடியோ பாருங்களேன். ஆடிக்கிட்டே வரார். ஒரு ஸ்டேஜை கூப்பிடுறாங்க, அவரை 4 பேர் கூட்டிட்டு வர்றாங்க. ஏன் தனியா போய் அதே ஸ்டேஜ்ல 4 பேர் அடிச்ச அந்த முகமது அலி ஏன் ஆடிக்கிட்டே ஏறாரு? அவரை 4 பேர் கூட்டிட்டு வர்றாங்க அந்த ஸ்டேஜுக்கு. என்ன காரணம்? அந்த எனர்ஜெட்டிக், அந்த பவர். அது முகமது அலிக்கு சொந்தம் இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அவனுக்கு மட்டுமே சொந்தம். அந்த எனர்ஜெட்டிக் இருக்கு பாத்தீங்களா? சாதாரண சாப்பாடு போற 9 இப்ப 29 இப்ப நாமெல்லாம் வியாழக்கிழமை முதல் நோம்பு பிடிச்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா புதன்கிழமை காலை சாப்பாடு சாப்பிடாம நம்ம என்ன வரத்து வந்தோம். மதியான சாப்பாடு கொஞ்சம் லேட்டா வீட்டுல எவ்வளவு சண்டை நடந்துச்சு. எங்க சாயந்தரம் டீ கொஞ்சம் லேட்டா கொடுத்தா எவ்வளவு சண்டை நடந்துச்சு. வியாழக்கிழமை எதுவுமே நடக்கலையா நம்ம வீட்டுல? வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மா கழிச்சு வந்துட்டு எதுவுமே நடக்கலையா நம்ம வீட்டுல? காலையிலேயே சாப்பிடல, மதியானமும் சாப்பிடலையே, சாயந்தரம் டீயும் கிடையாது. ஆனால் 14-15 மணி நேரம் இருக்கிறோம். காரணம் அந்த நெவைத்து சௌமகதின அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி ஸலத்தி லில்லாஹி தஆலா. யாருக்காண்டி நோன்பு? அல்லாஹ்வுக்காக. அந்த வார்த்தையை சொன்னதுல அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். உனக்கு தாகத்தை கொடுக்காம, உனக்கு பசியை கொடுக்காம நான் பாதுகாக்கிறேன் அல்லாஹ். இந்த பசியும் இந்த தாகமும் அல்லாஹ்க்கு கிடையாது. இந்த தூக்கம், இந்த மயக்கம், இந்த அசதி, இந்த சோர்வு இது அல்லாஹ்க்கு கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது சொல்றோமா இல்லையா? எந்த தேவையுமே இல்லாத அந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு கொடுத்ததுதாங்க இந்த ரமலான். பார்க்கிற அல்லாஹ் ஏறக்குறைய 14 மணி நேரம் என்னுடைய அடியான் எனக்காக பசித்து இருக்கிறான், எனக்காக தாகித்து இருக்கிறான். ஹலாலான மனைவி வீட்டுல இருக்குது, திரும்பி கூட அந்த மனைவியை பார்க்கல. யாருக்காண்டியும்? அல்லாஹ் உனக்காக. இட் இஸ் கால்ட் தக்வா. இந்த மாசத்துடைய சிறப்பு என்னங்க? அல்லாஹ் இந்த மாசத்தை கொடுத்ததுடைய சிறப்பு என்ன? அந்த ரமலானை கொடுத்ததுடைய சிறப்பு என்ன? தெரியாத வரை ஒரு நோம்பு இல்லை, ஒரு 1000 நோம்பு வச்சா அல்லாஹ்க்கு எந்த பலனும் இல்லை. தெரிஞ்சுக்கிடுங்க தக்வானா என்ன.
யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஷ் ஷியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ரமலானை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். ஏன் முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு நபிமார்களுக்கு இந்த நோன்பை விதியாக்குறது போல உங்களுக்கு நாம் விதியாக்கி இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை முத்தக்கியாக ஆக்குவதற்காக. பாத்தீங்களாங்க, எதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த ரமலானை? முதல்ல அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்னு தெரிஞ்சா தாங்க அல்லாஹ்வுக்கு அதை செய்யக்குள்ள சந்தோஷமா நாம செய்வோம். தொழுகையை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னாக்க சந்தோஷமா தக்பீர் கட்டி நிற்போம். ஜகாத் அல்லாஹ் ஏன் கொடுத்தா, நம்மளுக்கு ஏன் கொடுக்க சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளுடைய காசு படுத்த 102% ஒதுக்கி வச்சிருவோம். இட் இஸ் நாட் அவர் மணி, நம்மளுடைய காசு இல்லைன்ட்டு அல்லாஹ். இது உங்களுடைய காசு இல்லை, அந்த 2% உங்களுடைய காசு இல்லை. அது ஏழைகள், வறியவர்கள், சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்கிறார்களே, அவர்களுடைய காசை நம்மளுடைய காசோட அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான். நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது பாபா. அது போன வருஷம் நான் ஒரு பள்ளியாசலுக்கு பயானுக்கு போறேன். போயிட்டு கீழே இறங்கி வர, தராவித்து வந்து பயானை முடிச்சு கீழே இறங்கி வர, 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க அதர் ஸ்டேட், ராஜஸ்தானா ஊபியே தெரியல. அவங்க வந்து என்கிட்ட உருதுலேயே பேசினாங்க. எனக்கு உருது தெரியல, இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன். அவங்க இங்கிலீஷ் மேலே மாலுமேனாங்க. சரி என்ன செய்தி சொல்லுங்க புரிஞ்சிக்கலான்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிறோம், சோத்துக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறோம், ரம்ஜான் டைமாக இருக்குது, ஏதாச்சும் ஜக்காத் இருந்தால் கொடுங்க. அல்லாஹு அக்பர். ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க. என்ன நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு சமோசா, வடை, எது எது மிச்சம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு சுற்றி எடுத்துக்கிட்டு காசு கொண்டு வந்து கொடுத்தேன். கொடுத்து அவர் சுக்ரியா சொல்லிட்டு போயிட்டார். இதில் நமக்கு என்னங்க படிப்பினை? ஒவ்வொரு விஷயமும் நமக்கு படிப்பினை இருக்குது. நான் வரக்குள்ள அல்லாட்ட கேட்டு வந்த, யா அல்லாஹ், நான் நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன், இவர் ராஜஸ்தான்ல இருக்கிறாரு, நான் வீட்டுல போய் இவருக்கு வடையை சமோசாவை எடுத்து வந்து கொடுக்கிறேன், என்னுடைய காசுல இருந்து 200, 300, 400, 500 கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கிறேன்னு, என்ன இது எனக்கு விளங்கலையே. அப்புறம் தாங்க அல்லாஹ் புரிய வைக்கிறா. என்ன புரிய வைக்கிறான் தெரியுமா? பேங்க்ல நான் காசு எடுக்கக்குள்ள அந்த ராஜஸ்தான்ல உள்ளவருக்கு 500 இருக்குது. அதுல இப்பதான் அல்லாஹ் மேல பிரிய வரும். வடை நமக்கு வாங்குறோம், நம்மளுடைய மனைவி பிள்ளைகளுக்கு வாங்குறோம், நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு வாங்குறோம், நம்மளுடைய அண்ணன் தம்பிகளுக்கு வாங்குறோம். 1 வடையோ 2 வடையோ 3 சம்சோ 4 சம்சோ மிச்சமான பிறகு அந்த சம்சா கொண்டுகிட்டு யாராச்சும் வரக்குள்ள, பசியில வரக்குள்ள அவரை கொண்டு கொடுத்தா நாம என்ன விளக்கணும்? இந்த சமுசா, இந்த வடை நான் வாங்கக்குள்ள எனக்கு மட்டுமே அல்லாஹ் அந்த ரிஸ்கை வச்சில்ல, இந்த ரிஸ்கை இவருக்கு சேர்த்து வச்சிருக்கிறான் அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய பேர் என்னங்க? அர் ராசிக். 99 திருநாமத்தில் ஒரு பேர் என்ன? அர் ராசிக், ரிஸ்கை அளிக்கக்கூடியவன், உணவு அளிக்கக்கூடியவன். இப்படி எல்லாம் நாம பார்த்தா தாங்க அந்த அல்லாஹ் மீது நம்மளுக்கு பிரியம் வரும். அந்த அல்லாஹ் மீது பிரியம் வர்றதுக்கு உண்டான மாதத்தை தாங்க அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். புனிதமான இந்த ரமலானை கொடுத்ததுடைய நோக்கம் என்னங்க? தக்வா உடையவர்களை நம்ம ஆக்குவதற்கு. தக்வா என்றால் என்ன சொல்லி முடிக்க முடியாது, இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. தக்வா என்றால் அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது. இதுக்கு பேரு தக்வா. அல்லாஹ்க்கு நிச்சயமா நம்ம பயப்படணும், அல்லாஹ்க்கு நிச்சயமா அச்ச நம்ம உள்ளத்துல இருக்கணும். சரி, நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் யாருங்க? ரப்புல் ஆலமீன். ஒரு தாய், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் வீட்டுல கிச்சன்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. நடு வீட்டுல வாப்பா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. நாம தெருவுல சுத்திக்கிட்டு தேவையில்லாம ரொம்ப நேரமா வெளியே நின்றுக்கிட்டு தைரியமா வீட்டுக்கு வருவோம். ஏன் வருவோம் சொல்லுங்க? வாப்பா அடிக்கத்தான் செய்வாரு. வாப்பா கண்டிப்பா கேட்பாரு, எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர்ற, அந்த பெருமை எடுறான்னு சொல்லதான் செய்வாரு. இருந்தாலும் என்னுடைய தாய் வீட்டுல இருக்கிறா, அவ என்ன அரவணைச்சிக்குவா அப்படிங்கிற தைரியத்தில் தானே நம்ம சின்ன பிள்ளைல வீட்டுக்கு வந்தோம். ஆனா ஒரு தாய்க்கு இவ்வளவு கருணை இருக்குது. 70 தாயை விட கருணையான ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லக்கூடிய எப்படி சொல்றான்? 70 தாயை விட. 70 700 7000 7 லட்சமா 7 கோடியா? அல்லாஹ்வுடைய வரையறை எப்படி நம்ம வரையறுக்க முடியும்? அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீன் யாரு கேட்டாலும் கொடுப்பாங்க. அல்லாஹ் நம்ம மட்டும் கேட்டாதான் கொடுப்பான்ல, யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ்.
ரிவாயத்தில் ஒன்று வருது, ஒரு நபர் யாசனம் யாசனம் யாசனம்னு ஓதக்கூடியவர், மாற்று மதத்தினுடைய கடவுள்களை கூப்பிடக்கூடியவர். அப்படி யாசனம் 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 சொல்லக்குள்ள அவருடைய வாய் தவறி யா சமதர்மன் லப்பைக்கு நல்லா சொல்லிட்டான. உடனே மலக்குமார்கள் கேட்டாங்க, யாருன்னா அவன் காலம் முழுவது யாசனம் சொல்லிட்டு உனக்கு மாற்றமான அந்த கடவுளை தான் அவன் கூப்பிட்டு இருந்தாரு. இப்ப உன்னுடைய பேரை நாவு தவறி யா சமதுன்னு கூப்பிட்ட நீ உடனே லப்பைக்குன்னு சொல்லிட்டு கேட்கல. அல்லாஹ் சொல்லல, இதுதான் என்னுடைய குணம். எவ்வளவு மாறி செஞ்சாலும் அந்த அடியான் எங்க போவான்? யாரை கூப்பிடுவான்? யார்கிட்ட போய் நிற்பான்? யாருக்கு அந்த கஃபூர் என்ற சிப்பத்து, மன்னிக்கக்கூடிய சிப்பத்து யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தானே இருக்குது. நான் தானே மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறேன். இந்த அடியான படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது நான் தானே. அவனுக்கு உண்ண உணவு, உடுத்த உணவு, இருக்க இடமும் கொடுத்து இருக்கிறது நான் தானே. எனக்கு மாறி செஞ்சாலும் சில நேரங்கள்ல என்ன தவிர வேறு யார்கிட்ட போவான் அவன் அப்படின்னு அல்லாஹ் சில நேரங்கள்ல நாம கேட்கக்கூடிய துவாக்கு அழுது மன்றாடி, யா அல்லாஹ் நான் பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டா மன்னிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத், இது மாதிரியான மாதங்கள் அண்ணாமலை கொடுத்தது. நம்ம கேட்டாலும் கேட்கா விட்டாலும் நம்மள பாவத்தை மன்னிச்சு இந்த மாசத்துல கூட்டு வந்திருக்கிறான். இந்த பாவம் மன்னிச்சே கூட்டு வந்திருக்காங்க அந்த மாசத்துல. இந்த நாட்களை வீணாக்க கூடாது, இந்த நேரங்களை வீணாக்க கூடாது. நம்மளுடைய நாவல ஏதாச்சும் ஒரு தஸ்பியாத்துகள் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஒரு இல்லல்லாஹ் சொல்லுங்க, ஒரு ஸலவாத் சொல்லுங்க. 1க்கு 70, அதை மறந்துடாதீங்க. 1க்கு 70 பாபா. நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய, நன்மையை சேகரிக்கக்கூடிய, நன்மையை மூட்டை மூட்டையாக கட்டக்கூடிய இந்த மாசம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்காக. அப்பேற்பட்ட அந்த ரப்புல் இஸ்ஸத் நம்மளுக்கு இந்த மாசத்தையும் கொடுத்து நாம நோம்பு பிடிக்கிறோம்னு நினைச்சிட்டு நாம நிக்கிறோம். அட நீ பிடிக்கலப்பா நோம்பு, உனக்கு பிடிக்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லப்பா. உன்னால ஒரு நோம்பு கூட பிடிக்க முடியாதுப்பா. 2 நாளைக்கு முன்னாடி காலப்பசையால சாப்பிடாம வீட்டுல சண்டை போட்டப்பா, நீ மதியானம் சாப்பிட இல்லாம சண்டை போட்டு இப்போ 3 வேளை சாப்பிட இருந்துட்டு இருக்கிறிய. இந்த எனர்ஜியை கொடுத்ததில்ல நீ சொன்னிய லில்லாஹின் அந்த ஒரு வார்த்தைக்காக உனக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த எனர்ஜியை அல்லாஹ் கொடுத்து இந்த நோம்பையும் பிடிக்க வச்சு இஃப்தாருடைய நேரத்தில் திரையே இல்லாம இருக்கிறான். நம்ம வடைக்காண்டியும் சமோசாவுக்காண்டியும் கஞ்சிக்காண்டியும் பஜ்ஜிக்காண்டியும் சண்டை போற நேரம் அது இல்லை. அந்த நேரம் எப்பேற்பட்டேனாலும் நாமளாச்சு அல்லாவாச்சு கேட்கலாம் கிட்ட வந்து, அட 14 மணி நேரம் 15 மணி நேரம் கட்டின மனைவி வீட்டில் இருக்குது, அந்த மனைவியை திரும்பி பார்க்கல, வீட்டில் ஹலாலான உணவு இருக்குது, அது கிட்ட கூட நீ போகல, தண்ணி வீட்டில் தான் இருக்குது, அது கிட்ட கூட நீ போகல. யாருக்கா நீ போகல? நாம யாருக்க பார்க்க போறா? இப்போ நம்ம வரக்குள்ள பார்த்தீங்கன்னா வீட்டில் மனைவி தூங்கிட்டு இருந்திருக்கலாம், புள்ளை ஏதோ தூங்கிட்டு இருக்கலாம், இல்லையா புள்ள பள்ளியாசலுக்கு போயிருக்கலாம், மனைவி கிச்சன்ல நிக்கலாம், நடுவுல கோணில தண்ணி இருந்தா நாம அதை 2 மடங்கு குடிச்சா யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? அது நீங்க சொல்லுங்க மேடம், யாருக்கா தெரியுமா? நான் 2 மடங்கு தண்ணி குடிச்சிட்டு வந்தா குடிக்க மாட்டேன். காரணம் என்ன? யாருமே பார்க்கல. ஆனா அல்லாஹ் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈமான் என் உள்ளத்துல இருக்கிறதுனால நான் குடிக்கவே மாட்டேன். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒருவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பேட்டி எடுக்கிறார். அவர் அந்த பிள்ளை வந்து ஸ்டூடெண்ட், நீங்களாம் பார்த்துருக்கலாம். பேட்டி எடுக்கல எப்படி எடுக்கிறாருன்னா, இது ரமலானுடைய மாதம், ஆர் யூ ஃபாஸ்டிங், நீங்கள் நோம்பு வச்சிருக்கீங்களா கேட்குறாரு. ஆமாம் நான் நோம்பு வச்சிருக்கிறேன். ஓ வெரி நைஸ், நீங்கள் சின்ன வயசாக இருக்கு நோம்பு வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பேட்டி எடுக்கிறாங்க, ரெக்கார்டிங்கில் இருக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குது. நீ ஒரு பாட்டில் தண்ணீர் எடுக்கிறாரு, இந்த பாட்டில் 1 மடங்கு தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டா உங்களுக்கு 50 பவுண்ட், 50 பவுண்டுங்கிறாரு. அந்த பிள்ளை நோ நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்குது. 2வது சொல்கிறாரு, நீங்கள் ஒரே ஒரு மடங்கு குடிச்சிட்டா 500 பவுண்ட், 500 பவுண்டு தரேன் அப்படிங்கிறது. அப்பவும் நான் குடிக்க மாட்டேங்கிறது. 3வது 1000 பவுண்ட் எடுத்து கொடுக்குறார். அப்போ அந்த பிள்ளை என்னமா சொல்லுது? நோ நெவர், நீங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்புறம் அந்த பையன் சொல்றாரு, அப்படியா ஓகே வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐபோன் எடுக்கிறார் பாக்கெட்ல இருந்து. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு போனை காட்டினா உலகத்தையே விட்டுருவான். போனை காட்டினா உலகத்தையே விடக்கூடிய காலத்தில் இந்த பையன் போனை கொண்டு கையில கொடுக்குறாரு. அந்த போனை அந்த பிள்ளை வாங்கல.
என்ன தெரியுமா சொல்லிச்சு அந்த பிள்ளை, ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? இப்ப நான் கொடுக்கறேன், நான் தானே ஒரு முடக்கு தண்ணி கொடுக்க சொல்றேன், ஒரு 500 பவுண்டு தர்றேங்கிறேன், 1000 பவுண்டு தர்றேங்கிறேன், ஒரு முடக்கு குடிச்சா யாரு பார்க்க போறா உங்களேன்னு கேட்கக்கூட அந்த பொண்ணு சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா? அட யாருமே பார்க்கல, என்னை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க அந்த ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கிறானே. இத சொன்னதோடையே அவன் பார்த்தான், அந்த பைக்கில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெரி நைஸ் வெரி குட் அப்படி போனான். அதுக்கு பேர் தாங்க தக்குவா. யாருமே பார்க்கல, ஆனா நம்மள அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு நம்ம உள்ளத்துல வந்தா யாருங்க பாவம் செய்வா? யாருமே பாவம் செய்யவே முடியாது. இந்த தக்குவா உள்ளத்துல வந்துட்டா, இந்த தக்குவா நம்ம செயல்கள்ல வந்துட்டா, இந்த தக்குவா நம்ம பார்வையில வந்துட்டா, இந்த தக்குவா நம்ம பேச்சில வந்துட்டா, இந்த தக்குவா நம்ம மூச்சில வந்துட்டா, யாரும் எந்த பாவமும் செய்ய முடியாது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அதை விரும்பின அல்லாஹ் இந்த உம்மத்துடைய பரக்காத்துகளுக்காக, ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, அந்த ரசூலுல்லாஹ் கால்ல முள்ளு தச்ச தாங்க அந்த ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கனே, நாளைக்கு உங்களுக்கு நரகத்துல போட்டா அந்த ரசூலுல்லாஹ் மனம் என்ன ஆகும்? அதனால அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே கடைசி நபர் சொர்க்கம் போகாதவரை ஏனைய உம்மத்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இது மாதிரியான சிறப்பான ஒரு ரமலானை கொடுத்து இதில் நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு பரிபூர்ணமா திட்ட தெளிவா எல்லாத்தையும் மன்னிச்சு அந்த சொர்க்கத்துடைய பட்டியலில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் அனைவர்களும் உலகில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.